அடுத்ததாக கன்னி ராசினருக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் திரு பீமராஜ் ஐயா? கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 10ஆம் இடத்துல குரு வர்றதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 10ல் குரு வரும்போது பதவி பறி போயிடும், 10ல் குரு வந்து பதவியை கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ராசிக்கும் பொருந்தாதுங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நீச்சம் அடைவார். இதுதான் வந்து அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் வந்து நீச்சம்லாம் அடையலை, கெட்டுலாம் போகல. அவர் வந்து புதனுடைய வீட்டில் தான் இருக்கார். உங்கள் ராசிநாதனுடைய மற்றொரு ராசி அதில் தான் இருக்கார் குரு. அதனால் வந்து பதவி பறி போயிடாது, பதவி கெடாது, வேலை இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. அதனால் முதல்ல அந்த பயம் இருந்தால் அதை விட்டுடுங்க. ஏன்னா பயத்தோடு நம்ம ஒரு காரியத்தை செய்தாலே அதில் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. வாகனத்தில் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டா ஒவ்வொரு நாளும் வாகனத்தை எடுக்கும்போது மைண்டில் போயிட்டு அதனால தான் பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் அந்த பயத்தை வேலையில் விட்டுடணும். வேலை போயிடுமா நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். அப்போ 10ஆம் இடத்துல குரு வரார் சொல்லும்போது அது புதனுடைய வீடு, அந்த இடத்துல குரு வரார். அப்போது நீங்கள் வந்து வேலையில் இன்னும் நிபுணத்துவம் அடையணும். நிபுணத்துவம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. இன்னமும் நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய பயிற்சி பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கான காலமாக இது இருக்கும். இப்போல்லாம் வந்து இந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று பண்ணுறாங்க. படிக்கிறாங்க, படிக்கும்போது ஒரு வேலை கிடைக்குது, கேம்பஸில் செலக்ட் ஆகிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது. அப்போ பேரண்ட்ஸை வந்து தொந்தரவு பண்ணாமல் அந்த வேலைக்கு போகிற காசை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் படிச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு போகிறாங்க. ஹையர் ஸ்டடீஸ்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம், மேற்கொண்டு நீங்கள் படிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூழ்நிலை சரியாக இல்லையா, உங்களுடைய அந்த ஊதியம் வந்து குடும்பத்திற்கு ஆதாரமாக இருக்கா, பார்ட் டைமில் படிங்க. அப்போ வந்து நீங்கள் படிக்கணும், கற்றுக்கொள்ளணும். இதை செய்தால் போதுமானது. 10ல் இருக்கக்கூடிய குருவை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த 10ஆம் இடத்துக்கு வேலை தாண்டி இன்னொன்று இருக்குது. அதை கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். கர்மம்னா நம்ம கடமைகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். கடமைகளை சரியாக செய்யணும். நான் படிப்பேன், வேலைக்கு போவேன், மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டேன் சொல்லாமல் நம்முடைய கடமைகளையும் சரியாக செய்யணுன்றது நினைவில் கொண்டு இருங்க. நல்ல பலாபலன் கிடைக்கும். உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 10ல் குரு இருக்கார்ல, விநாயக பெருமான அனுதினம் வழிபடுங்க. அவர் தான் ஞானவான், ஞானத்துக்கு உண்டான கடவுளாக இருக்கார். அனுதினமும் அவர் வழிபட்டு நாளை தொடங்குங்க, நல்ல பலன் கிடைக்கும். மிகச்சிறப்பு. அடுத்ததாக திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன், கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது சில வருடங்களாகவே அவங்களுக்கு நேரம் அவ்வளவு பாசிட்டிவாக இல்லை. கண்டக சனியுடைய தாக்குதல் வேறு. இப்போது அதை தவிர வந்து 6ஆம் பாவத்தில் ராகு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேது வந்து ராசியிலேருந்து பெயர்ந்தது. இந்த கேதுவுடைய தாக்குதல் வந்து கொஞ்சம் நஞ்சம் இருந்திருக்காது. ராசி மேலே கேது உட்கார்றாருனாலே மனசை வந்து பீஸாக பண்ணிடுவார். அப்போ எந்த திசையில் என்ன பிளான் பண்ணுறோம், என்ன செய்யணும், எதை செய்ய வேண்டாங்கிறதுல குழப்பம் நீடிக்கும். அதெல்லாம் இப்போ தெளிவு பெறக்கூடிய ஒரு நேரத்தில் இப்போ 10ஆம் பாவத்தில் வந்த குரு கண்டிப்பாக சில பிரச்சனைகளை, வேலை செய்யக்கூடிய தொழில் வியாபாரங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாம். ஆனாலும் கூட அவர் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தில் பார்க்குறதும், அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறதும், 6ஆம் இடத்தை பார்க்குறதும் நல்ல விஷயங்களை செய்யும். எந்தெந்த விஷயங்களில் நல்லது நடக்கும் அப்படின்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து கொஞ்சம் கடனெல்லாம் அடைஞ்சு கொஞ்சம் பொருள் சேர்க்கலாம் அப்படிங்கிற பணம் கையில் தங்கிறது. பல பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க, நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறோம். 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்கள்ட்ட 50,000 கூட மாத கடைசியில் இருக்காது. அந்த மாதிரி நிலைகள்லாம் மாறி கொஞ்சம் பணம் கையில் தங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி இப்போ தான் வந்து ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஒரு நல்ல ஒரு வாகனம் வாங்கலாமா, இல்லை ஒரு ஜுவல்லரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதற்குண்டான காலகட்டங்கள். எல்லாத்துக்கும் மேலே 6ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய குருவினால மிகப்பெரிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. எப்படின்னா, இந்த கடன், நோய், மறைமுக எதிரிகள், இந்த 3 தலைப்புகள் 6ஆம் இடத்த ஆதிபத்தியங்கள், இந்த பாவங்களில் ஒரு பாசிட்டிவான இது வந்து அப்டேட் வந்து இருக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கடன் பட்டவனுடைய மனசு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலங்கள் அமையும். அதே மாதிரி மறைந்து இருக்கக்கூடிய நோய்களை வந்து வெளியில் கொண்டு வந்து அதற்கு தீர்வும் காணும்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த கன்னிராசி. அதே மாதிரி எதிரிகளை வெல்வதற்கான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சி நீங்கள் தான் எடுக்கணும். ஒட்டுமொத்த கன்னிராசி என்பவர்களுக்குமான பரிகாரம் என்பது தியான பயிற்சி தான். இந்த தியானத்தில் வந்து கண்டினியூஸாக தியானம் பண்ணுறதுக்கும் 5 நாள் பண்ணிவிட்டு 3 நாள் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்கிறதுக்கும் பெருமளவில் வித்தியாசம் இருக்குது. குறைந்தபட்சம் 2 மண்டலம் 96 நாட்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிரத்தையாக செய்யும் பொழுது உங்களுடைய பலன்கள் முழு வீச்சில் 100% இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபடுவதும் நல்ல பலன்களை தரும்.
மிகச்சிறப்பு. அடுத்ததாக திருமதி பாரதி ஸ்ரீதர், கன்னி. கன்னிராசி நேயர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் பொறுப்புகளை அதிகம் கொடுப்பார், மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து உங்களுக்கு அந்த சுமை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலைக்கு போகிற பெண்களுக்கும் உங்களுக்கு நினச்ச மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காது. ஒரு ஃபேமிலியை விட்டு, ஏன்னா கண்டக சனி வேறு, ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தனியாக நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நான் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் போயிட்டு ஃபேமிலியோடு சேர்ந்துடலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு இந்த சனி பகவான் ஒரு தடையாக இருப்பார். ஸோ 10ஆம் இடத்தில் இந்த குரு பகவானினுடைய காலகட்டம் ஒரு 2 மாத காலம் அவங்களுக்கு லாபத்தில் வரக்கூடியதாக இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம். இல்லை வெளிநாடு நான் போகணுன்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அங்கே கிடைக்காமல் போகலாம். ஸோ கிடைக்கிற வேலையை நீங்கள் செய்கிறதும், ஏற்கனவே நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க இல்லை மாற்றலான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸிஸ்டிங்லேயே இருக்கிறது வந்து நல்லது. அரசு பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த கண்டக சனி 6ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் கேத்து, 10ஆம் இடத்தில் குரு வராருன்னா தேவையில்லாத பழிக்கு நம்ம ஆளாகலாம். அதனால் செய்யாத தவறை வந்து நம்ம மேலே சுமத்துறது. ஸோ அரசு பணியில் இருக்கிறவங்க விஜிலன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் எப்போவுமே உங்களை விஜயல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வியாழக்கிழமை தோறும் உபாசனை பண்ணுங்கள். சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப்பெருமானை திருச்செந்தூர் சென்று ஒரு வியாழக்கிழமையில் விரதம் இருந்து அவருக்கு நீங்கள் அங்கே அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணலாம். வேல்மாறல் படிக்கலாம், வேல் பூஜைகள் எல்லாம் செய்யலாம். எந்த ஒரு விஷயத்துலேயும் வேலை விஷயத்தில் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது நல்லது. மிகச்சிறப்பு. அடுத்ததாக திரு மகேஷ் ஐயர், கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு 2025 குரு பயிற்சி நல்லா இருக்குமா. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஃபஸ்ட்டு தொழில் விஷயங்களில் ஒரு 6 மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்குமா. இது அது இந்த தொழிலில் வரலாமா வேண்டாமா, வேலையில் இருக்கலாமா, இதாக்குன்னு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் தொழிலில் ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயத்தை போயிட்டு இருக்கும்போது எந்த விதமான குழப்பங்களும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு 6 மாதம் கழிஞ்சதுக்கப்புறம் சூப்பராக உங்களுக்கு அமையும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணவரவுகள் உண்டு உங்களுக்கு. இப்போ எப்பவும் இல்லாத பணவரவுகள் உங்களுக்கு உண்டு. என்னென்னா குரு பார்வைன்னு காட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு இடம் ஏதாவது வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இப்போதைக்கு கண்டிப்பாக இருக்கும். பய உணர்வுகள் இருக்கும், தெரியாத புரியாத பய உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆண் பெண் மேலேயும் பெண் ஆண் மேலேயும் ஒரு பய உணர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சேரக்கூடிய நபர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல நான் வந்து வேலையை விட்டு நிற்க போகிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால் ஒன்றுமே பேசாதீங்க. ஆமாம் நானும் நிற்கலான்ட்டு இருக்கேன்னு சொன்னால் நேராக முதலாளிகிட்ட போய் நான் சும்மா சொன்ன வேலையை விட்டு நிற்கிறான்ட்டு அவன் வேலையை விட்டு நிற்க போகிறான் பார்த்துக்கோங்கன்ட்டு உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொண்டு இருக்கும். ஒரு சாதாரண வேலையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும். நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக 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 அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் ப்ரமோஷன் உண்டு, உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருந்து கொண்டிருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா யாரும் மதிக்கலைங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். எப்போவுமே ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவன் பட்ட அவமானம் தான் அவனுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அவமானங்கள் 4 பேர் சேர்ந்து கிண்டல் கேலி இதெல்லாம் பண்ணும்போது நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் இதே இடத்துல அப்படின்னு அது சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கன்னிராசி அன்பர்களை கொண்டு போய் வைப்பாங்க. 6 மாதத்தில் அவங்க ஜெயிப்பாங்க, எல்லாரும் பாராட்டுவாங்க. அதற்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள். கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி நிறையா பேர் ஒரு டைம் ஜேர்னி கிடச்சிதுன்னா எதை போய் மாற்றுவேன்னா கல்யாணத்தை முதல்ல மாற்றிடுவேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு பலவிதமான பிரச்சனைகளை எடுத்து முதல்ல பேசுகிறத நிறுத்துங்க. பாசிட்டிவாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடும் மீனாட்சி அம்பாள் வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிகச்சிறப்பு.